ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 17 முதல் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசியில் எந்தெந்த அதாவது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபத்தில் சந்திர பகவான், சுக்கிரன் குரு மிதுனத்தில், புதன் கடகத்தில், சூரியன் கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். இந்த வாரம் கிரகங்கள் மாறும் இல்லையா, தினமுக்குள் சந்திரன் மட்டும் மாறுறார். அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வார இறுதியில் சிம்மம் வரை சென்று, அதாவது ரோகிணியில் ஆரம்பித்து மக நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திர பகவான். மற்றபடி 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக இருக்குது, சுவாசமாக இருக்கிறது. சுவாசம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய ராசிநாதன் சூரிய பகவான். இது ஆவணி மாதம், அதனால் அதாவது ஆகஸ்ட் 17 முதல் 23 வரைக்கும் வார ராசி பலனை பார்க்க போகிறோம். சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். ஏற்கனவே சிம்ம ராசி என்பவர்கள் எதுலேயும் நம்பர் 1 இருப்பாங்க. முக்கியமான பொறுப்புகளில் அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை தனியார் துறையாகட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியல் இதில் வேலை செய்யட்டும், அதாவது தொழில் கூடங்களாக இருக்கட்டும், இவங்க தான் எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி கூட சரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சூரியன் ஆட்சி பீடம் ஏறுவது என்பது அருமையான விசேஷம். இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், அற்புதமாக நடக்கும். பாருங்க, 11ஆம் இடத்தில் 10க்குடைய சுக்கிரன் இருக்கிறார், உடன் குரு பகவானும் இருக்கார். அப்போ 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இருந்தால் அளப்பரிய பலனை தருவார்கள்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. குரு கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது யோகமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, தேவகுரு அசுரகுரு ஒன்றா இணைஞ்சிருக்காங்க, அதுவும் 11ஆம் இடத்துல. அதாவதுங்க, குரு பகவான் பொறுத்தவரையிலும் எல்லாம் கௌரவமாக கண்ணியமாக நடக்கும். சுக்கிர பகவான் இருந்தால் ஃபினான்ஷியல் ரீதியாக சொஃபஸ்டிகேஷனாக எல்லாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதுவும் 11இல் குரு பகவான் இருக்காருன்னு சொன்னால் சூப்பர்.
அப்போ பல மழை பொழியக்கூடிய காலம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. இது சாத்தியமாக? கண்டிப்பாக சாத்தியங்க. நம்ம கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் கிரகங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம என்ன உழைச்சாலும் ஒட்டுறது ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் கடவுள் நினச்சதுன்னா பெரிய லெவலில் கொடுப்பார். அப்போ கிரகங்களுடைய காலம் கிரகங்கள் கையில் இருக்குது. அப்போ கிரகம் நல்ல நிலையில் இருக்கிறது. அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். 7ஆம் இடத்தை பார்க்குறார். குரு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஸோ இப்படி 10க்குடையவன் 11ஆம் இடத்தில் 10க்குடையவன் குருவோடு இணைஞ்சிருக்கிறார். எந்த ஒரு குறையும் இல்லைங்க. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்க போது. ஏற்கனவே நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில், அதாவது கருணை உள்ளம் படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணுறதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். அப்போ குருவும் சுக்கிரனும் 11ல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பொருளாதார ரீதியில் நீங்கள் பெரிய லெவலில் பெரிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். அப்போது கருணை உள்ளம் படைத்த நீங்கள் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக உதவுவீர்கள் இல்லையா? அப்போது உதவி பெறுபவன் பாக்கியசாலின்னே சொல்லணும் உங்ககிட்ட. அந்த அளவுக்கு நீங்கள் ஓடி போய் உதவி பண்ணுவீங்க. ராசியில் கேது இருக்காருங்க. சூரியனோடு கேது இருக்கார். ஒரு மைனஸ் தான் இருந்தாலும் அந்த ராசி அதிபதி அங்கே ஆட்சியில் இருக்கிறது மிக சிறப்பு. இன்னும் கொஞ்சம் தனிமை விரும்பியாக இருப்பீங்க, ஏகாந்த விரும்பியாக இருப்பீங்க. அடுத்தவங்கிட்ட கொஞ்சம் அதாவது பெருமையாக, அதாவது நீங்கள் 4 பேர்கிட்ட பழகக்கூடியவர்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் கேது இணைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு பழகுவீங்க, அவ்வளோதான். 2ஆம் இடத்துக்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 12ல் இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னே சொல்லணும். மற்றபடி 2ல் செவ்வாய் இருக்காருங்க. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். கொஞ்சம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவீங்க. உங்கள் ஆக்டிவிட்டீஸ், நடவடிக்கைகள், செயல்பாடுகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக ஸ்பீடாக இருக்கும். கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடியுங்கள். மற்றபடி எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை கண்டிப்பாக தேடித்தரும். இளைய சகோதரர்கள் வீட்டுக்கு நீங்கள் போக, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்குமா? கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சீட்டாட்டோ, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு, லாட்ரி சீட்டு வாங்குறவங்க, ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர். சந்தோஷமான ஒரு வாரம். எப்போவுமே 5ஆம் இடத்தை குரு பார்த்ததுனால எந்த ராசியாக இருந்தாலும் அவன் அந்த வாரம் அந்த காலகட்டம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். அது மட்டுமல்ல, பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக உன்னதமாக இருக்க போகிறது. கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களாலும், நண்பர்கள், உறவினர்களாலும் பாராட்டினை பெறுவீர்கள். உங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்க, சூப்பராக இருக்காங்க அப்படின்னு பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு சிலர் இந்த 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாருங்க. காசு பணம் நிறைய வருதுங்களா? வருமானம் இருக்கா? பணமழை பொழிய போகுதுன்னு சொன்னோமா? அப்போ பூர்வீகத்தில் ஒரு சிலர் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. சுப செலவு செய்வீங்க. ஏன்னா சுக்கிரன் வேறு பார்க்குறாரு அந்த 4ஆம் இடத்தை. சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா வீட்டை பழைய வீடாக இருக்கும், அதை இடிச்சிட்டு கட்டலாம், இல்லை அதையே புதுப்பிக்கலாம்.
மாடுலர் கிச்சன் போடலாம், பெயிண்ட் அடிக்கலாம். இப்படி உங்களுடைய பூர்வீகத்தில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது. மற்றபடி 7ஆம் வீட்டை ராசிநாதனும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார், அங்கே ராகு இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஓடி வந்து உதவிகரமாக இருப்பார்கள், உதவி செய்வார்கள். இப்போ தொழில் பண்ணுறீங்க, இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப், ஒருத்தரோ 2 பேரோ சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறீங்க. அந்த கூட்டு தொழில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு தொழில் செய்கிற இடத்துல அந்த கூட்டாளிகள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லும், சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடம் இது மனைவி நண்பர்கள் மட்டுமல்ல, சமூகம் கூட சொல்லணும். உறவினர்கள், சமூகம், உறவினர்களும் உங்களை பாராட்டுவார்கள். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது. யாரெல்லாம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகணும்னு இவ்வளோ காலமாக நினச்சிட்ருக்கீங்களோ, இப்போ அதற்கான தருணம் வந்தாச்சு. கண்டிப்பாக போவீங்க. அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள் உற்பத்தியாளர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் ராகு பிரம்மாண்ட நாயகனுங்க. 7ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா அப்போ நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், நண்பர்களால் நல்லது நடக்கும். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லும். சிம்ம ராசிக்கு அந்த அஷ்டமத்து சனி நடக்குதுங்க அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் 7ஆம் வீட்டு பலனை செய்வார். அஷ்டமத்து சனி பலன் கண்டிப்பாக இல்லை, பயப்பட வேண்டாம். உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டார். 7ல் இருந்தால் கெடுதல் பண்ணுவாருங்களே, கொஞ்சம் போகிற இடத்துல கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும். அதை நீங்கள் அது குரு வேறு பார்க்குறாரு, நீங்கள் அனுசரித்து போயிடுவீங்க. கேப்பபுள் பர்சன் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 10க்குடையவன் 11ல் குருவோடு இருக்கிறார் சுக்கிரன். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது, அவ்வளோதான். மேலாமணிக்கே வேலை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் சொந்த தொழில் பண்ணால் கூட நல்ல இன்வால்மெண்ட்டோட எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை, அதிகப்படியாக வேலை பார்ப்பீங்க. பணம் வருதுன்னா சந்தோஷம் கூடவே வந்துடும் இல்லை? அப்போ மணிக்கணக்கு பார்க்க முடியுமா? வாடிக்கையாளர்களுடைய வருகை இருக்குது, வியாபாரம் இருக்குது அப்படின்னா எப்படிங்க நீங்கள் கடையை அடைக்க முடியும், வியாபாரத்தை க்ளோஸ் பண்ண முடியும்? ஸோ அதிகப்படியான நேரத்தை செலவிடுவீர்கள், அதிகப்படியான வருமானம் வரப்போகிறது. கண்டிப்பாக 11ஆம் இடத்தில் சுக்கிரன், குரு, தேவகுரு, அசுரகுரு, அதை பற்றி ரொம்ப சொல்லி ஆகும். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவர்கள், அதாவது சினிமா நடிகர்கள், டெக்னீஷியன், அது டெலிவிஷன் நடிகைகள், டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், ப்ரொடியூசர், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், மியூசிக் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ஏன்னா சுக்கிரன் 11ல் இருக்கார். அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லணும். வேலை வெட்டி இல்லாமல் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லைங்க, பிஸி ஷெட்யூல்னால் ஒரே ஒரு சீரியல் பண்ணுறேன், ஒரு படம் பண்ணுறேன்னு மட்டும் இல்லை, இன்னொரு படத்துக்கு கமிட்மெண்ட் ஆகும், இன்னொரு சீரியலுக்கு கமிட்மெண்ட் ஆகும். அப்போ டபுள் டியூட்டி பார்ப்பீங்க. அதுதான் பிஸி ஷெட்யூல். அப்போ வருமானம் டபுளாக தானே வரும். அரசு வங்கி,
தனியார் துறை, அதாவது தனியார் துறையில், அதாவது அந்த ஃபினான்ஷியல் துறையில் வேலை பார்க்குறவர்கள், மற்றபடி இன்சூரன்ஸு, இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கவர்மெண்ட்டில் வேலை செய்வோம், நல்ல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அதிகாரிகளாகட்டும் கடைநிலை ஊழியர்களாகட்டும் இந்த வாரம் உங்களுடைய நேரம் நல்ல நேரம், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ப்ரமோஷனுக்காக லிஸ்ட்டில் காத்திருக்கிறவங்க ப்ரமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சு, இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை லோனுக்காக காத்திருக்கிறவங்க லோன் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். என்ன சலுகைகள் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். பதவி பூர்வ புண்ணியாலாம் ஜாதகத்தை எழுதும்போதே நம்ம அப்படி தான் எழுதுகிறோம். பதவி இந்த ஜென்மத்தில் கிடைக்கக்கூடிய பதவி இந்த ஜென்மத்தினுடைய நிலையில் போன ஜென்மத்தினுடைய பூர்வ புண்ணியத்தில் அடிப்படையில் தான் கிடைக்குதுங்க அப்படின்றாங்க. அப்போது பெரிய கிஃப்ட் இல்லை. ஒரு சாதாரண கிளார்க்காருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, சூப்பர்டென்ட் ஆகிறாரு, மேனேஜர் ஆகிறாருன்னா அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அலுவலகத்தில் மட்டும் இல்லை, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லேயும் சரி, சமூகத்துலேயும் சரி, சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் எல்லா இடத்துலையும் அவருக்கு ஒரு நேம் பெரிய லெவலில் கிடைக்கும் இல்லையா, பேர். அதுதாங்க சூப்பர். அப்போது இது மட்டும் இல்லை, ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுப்பாங்க. இல்லை கூடுதல் ஒரு சீட்டு கூடுதலான ஒரு பதவி கொடுத்து அதையும் சேர்த்து பாருங்கள் அப்படிம்பாங்க நிர்வாகத்தில். அப்போது நிர்வாகம் அதெல்லாம் செய்து சொல்லுதுன்னு சொன்னால் அப்போ நிர்வாகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெமுனரேஷன் கொடுக்கும் அதையும் யோசனை பண்ணி பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு அந்த புத பகவான் 11 12 இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் கல்விக்காக செலவு பண்ணுவீங்க, அது சுப செலவு. தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் செய்வீர்கள், அதுவும் சுப செலவு. மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, அதாவது சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்போ ராசிநாதன் உங்களுக்கு ராசியில் அமர்ந்துட்டாரோ கொண்டாட்டங்க, ரொம்ப கொண்டாட்டம். இனி உங்கள் காட்டில் மழை, பல மழையும் பெய்ய போகுது. பொருளாதாரத்தில் பெரிய சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலையும் இருக்கிறது. அற்புதமான காலம், அற்புதமான நேரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரையும் விஷ்ணு துர்க்கையையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும். இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.